வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது 14 பிளேட்ஸ் அப்படின்ற சைனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. 14 பிளேட்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி 14 பிளேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டூல் பாக்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஒரு அரசு எம்பளம், இதை யாரு கைப்பற்றா அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த கதையே. ஆக்சுவலா இந்த படம் வந்து பிங் டைனாசிட்டி அப்படின்ற ஒரு டைனாசிட்டியில நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஒரு விஷயம் பண்றாங்க. அதாவது ரோட்ல நிர்கதியா நிற்கக்கூடிய பசங்க இருப்பாங்களா, அவங்கள பிடிச்சி வந்து ட்ரெயின் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு விதமான போலீஸ் போர்ஸ் மாதிரி ஒரு போர்ஸை உருவாக்குறாங்க. அதுல தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு போர் வீரனுக்கு வந்து இந்த 14 பிளேட்ஸ் இருக்கக்கூடிய டூல் பாக்ஸ் வந்து ஒரு விதமான பரிசு மாதிரி தருவாங்க. அவங்க கைவசம் அது இருக்கும். வருஷங்கள் போக போக ராஜாக்களும் மாறுறாங்க. ஒரு ராஜாவும் வந்து அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக வந்து இந்த போலீஸ் போர்ஸை வந்து யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா குவின் லாங் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த போர்ஸுக்கு வந்து சிறந்த போர் வீரரா இருக்காரு. அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு ராஜா. ஆக்சுவலா அந்த ராஜா கிட்ட இருந்து அந்த பிரின்ஸ் வந்து எப்படியாவது அரியணையை கைப்பற்றணும். அதுக்கு வந்து அவருக்கு அந்த டூல் பாக்ஸ்ல இருக்கிற எம்பளம் தேவைப்படுது. ஸோ அந்த எம்பளத்தை அவர் கைவசம் போகாம எப்படியாவது ராஜா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றத அந்த டாஸ்க். அந்த டாஸ்கை இவர் எப்படி எடுத்து பண்றாரு, அதை பண்ணி முடிச்சாரா இல்லையா, கடைசியா எம்பளம் யார் வசம் இருக்கு அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். அதாவது சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்டை பிரிச்சு மேஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் தரமா இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும்னா அந்த குவின் லாங்குக்கும் டியோ அப்படின்ற அந்த பொண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த மேக்கிங், அந்த டைனாசிட்டியை கிரியேட் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டினதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப இயல்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குவின் லாங்கோட அந்த ஜேர்னி அதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஜேர்னியில் நிறைய பேரை சந்திக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தர் கூட அலையன்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஆக்ஷன் மூவிக்கு நடுவில் ஒரு நீட்டான ஒரு ரொமான்ஸ் அப்படின்றதையுமே காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஜேர்னியில் தான் அந்த பொண்ணை சந்திப்பார். அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தான். ஒரு குயிக் வாட்சாகவே நீங்கள் வந்து பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே தரமாக இருந்துச்சு. பட் அந்த த்ரில் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் இல்லவே இல்லை. அதாவது அந்த சண்டைக்கான காரணங்கள் காரியங்கள் இருக்கும்ல, அதை இன்னுமே பெட்டரா காட்டியிருக்கலாம். ஒரு மாதிரி பிளண்டா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. சொல்ல போனா இதோட ஸ்கிரீன் பிளேவே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். ரொம்ப ஸ்லோவா நகர்ற மாதிரி நிறைய இடங்கள் ஃபீல் ஆச்சு. பட் அது இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கர தரமான படமா இருந்திருக்கும். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. ஸோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.